Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Math second chapter complex number. இதில் நம்ம exercise 2.6க்கு ரிலேட்டடாக உள்ள introduction வீடியோ பார்க்கலாம். இந்த exercise 2.6 என்ன ஹெட்டிங்னா geometry and locus of complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாமெட்ரி எதுலன்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன்லையும் லோக்கஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம்லையும் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்ட்டீசியன் ஃபார்மில் என்னது எக்ஸ் ஒய் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இசட் இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன், அதே மாதிரி லோக்கஸ் ஆஃப் இசட் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். லோக்கஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய லோக்கஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம்லையும் தென் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்லையும் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் என்ன டாபிக்னா இக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஒரு சர்க்கிளோடைய சர்க்கிளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எடுத்து அதோட இக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு சர்க்கிளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிற அந்த ஒரு சர்க்கிளுக்கு எப்படி இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். எதுலன்னா கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸுக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ரியல் ஆக்சிஸ், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் என்ன இமேஜினரி ஆக்சிஸ். இதில் சர்க்கிளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, அது இசட் நாட்டுன்னு எடுத்துக்கோங்க. தென் சர்க்கிளில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட், அது ஒரு மூவபிள் பாயிண்ட்டு, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த பாயிண்ட் இசட்னு எடுத்துக்கலாம். இந்த இசட் நாட்டுக்கும் இசட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் ரேடியஸ். இது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன ஆர். இந்த மூவபிள் பாயிண்ட் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய இந்த ரேடியஸ் என்னது சேஞ்சஸ் ஆகாது. அது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா ரேடியஸ் எப்போவுமே சர்க்கிளுக்கு எந்த இடத்துலையுமே என்னது சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நமக்கு இசட் x1 y1 2 பாயிண்ட்டு, தென் இசட் நாட்டுக்கு x2 y2 2 பாயிண்ட்டு. இனிமேல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா இந்த இசட் அண்ட் இசட் நாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆர். இந்த டிஸ்டன்ஸை தான் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு இசட் என்ன x1 y1, அதே மாதிரி இசட் நாட்டுக்கு x2 y2. இப்போ இதோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னு வரச்சில் இசட்டுக்கு என்ன வரும் x1 ப்ளஸ் iy1, இசட் நாட்டுக்கு x2 ப்ளஸ் iy2. இந்த பாயிண்ட் இதை வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இதுதான் நம்மளுடைய டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. அப்போ நமக்கு ஆருக்கு ஆர் தானே டிஸ்டன்ஸ். இங்கே ஆருக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ் ஆருக்கு இனி ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல இசட் அண்ட் இசட் நாட்டு. இதுக்கு என்னது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட். z minus z naught is equal to modulus of z ஓட வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம் x1 plus iy1, x1 plus iy1. அதே மாதிரி z நாட்டுக்கு என்ன x2 plus iy2 மாடுலஸுக்குள்ளாடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை சைன் இந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் x1 ப்ளஸ் iy1 மைனஸ் x2 மைனஸ் iy2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ணினதுக்கப்புறமா என்ன ஸ்டெப் பண்ணலாம் இந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ரியல் பார்ட் என்ன x1 மைனஸ் x2 ப்ளஸ் iy1
மைனஸ் I_y_2 இதில் ஐயை காமனாக எடுத்துக்கோங்க y1 மைனஸ் y2 வரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாடுலஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து செகண்ட் இக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் இக்குவேஷனை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது இங்கே z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? ஆர் இருக்குது. இங்கே ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்படி தான் நமக்கு வந்து இது இந்த ஒரு இக்குவேஷன் கிடைச்சிருக்கு. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுதான் வந்து என்ன இது சர்க்கிளுக்கான இக்குவேஷன். ஓகேங்களா? சர்க்கிளுக்கான ஃபார்மெட் வந்து இதுதான். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆர். ஆர் வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 லெஸ் தேன் ஆராக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளுடைய ரேடியஸை விடவும் இந்த மாடுலஸுக்கு உள்ளாடி உள்ள வேல்யூஸ் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் வந்து என்னது? இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு உள்ளாடி தான் இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு உள்ளாடி தான் வந்து என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 கிரேட்டர் தென் ஆராக இருந்தால், ஓகேவா, ரேடியஸை விடவும் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது சர்க்கிளை விட்டு வெளியில் தானே இருக்கும், எக்ஸ்டீரியராக தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் எங்கேயாச்சும் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டு இது தான். z மைனஸ் z0 லெஸ் தென் ஆராக இருந்தால் சர்க்கிளுக்கு உள்ளாடி இருக்கும் பாயிண்ட்டு. அதே இது இந்த z மைனஸ் z0 கிரேட்டர் தென் ஆராக இருந்தால் ஆரை விடவும் இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா த பாயிண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். பாயிண்ட் வந்து நமக்கு வந்து எங்கே கிடைக்கும்? இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் கிடைக்கும். ஓகேங்களா? இனி இதை ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.